ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேணு தமிழ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூளை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு சிறிதளவு கடுகு, காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்போ நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்காக, கருவேப்பிலை. இதுக்கு ரெண்டு மசாலா ஐட்டம் தான். ஒன்று மஞ்சள் தூள், இன்னொன்று மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். அப்புறம் மூளை எடுத்து வச்சுக்கிறோம். ஆட்டோட மூளை எடுத்துருக்குறோம். அடுத்தது தண்ணி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூளையை அதில் மேலே ரெட் கலர் லேயர் மாதிரி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவானது. அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம வேணுங்களோ தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். குட்டீஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மந்த்லி ஒன்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங் கூட, உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ரொம்ப நல்லது. நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது காரம் அதிகமாக சேர்க்காமல் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பழகுனாங்கன்னா அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எல்லாமே நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மேலே கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அடுப்பு ஒரு மீடியம் ஒரு ஹை ஃப்ளேம் ரெண்டில் மாற்றி மாற்றி வச்சு நாம் இது செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு தான் ஃபஸ்ட்டு. ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இது ஒரு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை உள்ளே போட்டுக்கிறோம். அது பாருங்கள் நல்லா பொடியுது. அது பொடிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு தனியாக இஞ்சி தனியாக நாங்கள் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த இஞ்சி பூண்டு இதோட நல்லா ஸ்மெல் இதாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டுக்கிறோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கணும். சிஸ்டர்கள் செய்த முட்டை சொதப்பல்னு போடுறேன். மூளை சொதப்பல் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். அடுத்ததான் இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இல்லை மிளகாய் பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாயை கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மூளையை வணக்கின வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறோம். எல்லா மூளையுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதோட அந்த மிளகாய் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம
இப்படி லைட்டாக அதை கட் பண்ணி விட்டு வணக்கிற மாதிரியும் நல்லா வந்து வணக்கிக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா எல்லாம் ஒன்று சேர வந்து மூளையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கணும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ஏன்னா தண்ணி ஊற்றாமல் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மூளை. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டு இருக்கணும், இல்லைன்னா அடியால் வந்து மூளை அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம கைவிடாமல் வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டுட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கொஞ்சம் ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே வந்து தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து மூளை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. உப்பு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் கலவு போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சாப்பிட போகலாம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.